வணக்கம், நான் சந்திரன். இன்றைக்கு பாருங்கள், இந்த பாடிமீன் அகாடமி பிளேயர்களை கூப்பிட்டு சின்ன சிறுவர்களை கூப்பிட்டு இந்த இதில் கல் பிறக்கிறோம். நானும் அவியும் தான் இதில் நிற்கிறோம். பாருங்கள், பாடிமீன் சிறுவர்களை உடனடியாக இது ஒரு 30 பேரை இதில் இறக்கி வச்சு மற்ற ஒரு சில பேர் இந்த கல் புறக்கி அந்த பாருங்கள் அவி அங்கே நிற்கிறான். பாருங்கள், அவி நிற்கிறான். அவியும் நானும் தான் நிற்கிறேன். வந்தனாங்க, நான் செத்த வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். செத்த வீட்டுக்கு வந்தோன்னே அவங்களுக்கு அந்த ஃபியூச்சர் கொடுத்த இதுவும் மிக்கல் பிராவு கொடுத்த இதுகளையும் கொடுத்து போட்டு அந்த கல் புரைக்கிற கூறாங்க. வேறு எவ்வளோ கல்லுண்டு சின்ன பிள்ளைகள்லாம் இந்த எவ்வளோ பேர் வச்சுட்டு நான் சின்ன சிரமம் செய்வோம்டா செய்து விடுவோம். இந்த பாடிமீன் சிறுவர்கள் ரெண்டு இதுக்கு முழு கல்லையும் புறக்க விட்டுட்டோம். இந்த கல் இல்லாமல் இருக்கிறாங்க. பாருங்க, எல்லாரும் இடத்துல இந்த 30 பேரை வச்சு சிரமம் உடனடியாக வர அவியும் நானும் தான் நிற்கிறோம். ஒரு தரம் வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல. நான் உறுப்புக்கு போடையில் தான் நான் திடீரென எடுத்த ஒரு முடிவு தான். இருந்தாலும் இந்த பாருங்க. ஓகே, நன்றி உறவுகளையா. இந்த போட் சாட் இந்த வாலிபால் கிரவுண்டுக்கு இன்றைக்கு சிரமதானத்துக்கு பாடிமீன் அகாடமி டீம் வந்து செய்ததுக்கு அவ்வளோ வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரியும். இல்லை நீங்கள் சின்ன மெசேஜ் போடுங்க. கல் ஒன்று எவ்வளோ கல் கிடந்து இல்லாமல் இருக்குது. அபி 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 அப்படி அங்கே கிடக்கிற மடுங்க உள்ளே இருக்க முடிச்சு விடுங்க. உள்ளே இருக்கிற எடுத்து போட்டு அதுக்கு முடிச்சு விடுங்க. பாருங்கள், சரியா? ஓகே ஓகே உறவுகள் இந்த பார்த்துட்டீங்கன்னு சரி. பாருங்க, அங்கால மற்ற பெரிய பாடி மீனுக்கு கொஞ்சம் அலுவலகத்துக்கு போயிட்டு வாங்க. டேய் டேய் கல்லறிஞ்சு விளையாடக்கூடாது சொன்னால இந்த 5 வரைக்கும் பிறகுங்க. சரியா? ஓகே. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்னென்னு சொன்னால், இந்த போட் ஜாட் இன்றைக்கு களை கட்டி இருக்குது. பார்த்துக்கோங்க, எங்களுடைய போட் ஜாட்டில் எங்களுடைய ஊர் இளைஞர்கள் இன்றைக்கு ஒரு கரப்பந்தாட்ட மைதானத்திலே முதலிலே இந்த போட் ஜாட்டிலே கரப்பந்தாட்ட மைதானத்திலே மிக அழகாக எங்களுடைய இளைஞர்கள் கரப்பந்தாட்டம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே பார்க்க மிக பெருமையாக இருக்கின்றது. கஷ்டப்பட்டதுக்கு நிறைய ஒரு பிரயோசனம் இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய வரப்போகின்ற இந்த கரப்பந்தாட்ட போட்டிக்கு தங்களுடைய பயிற்சிகளை இங்கே மேற்கொண்டிருக்கிறார்கள். நாளை நடைபெறுகின்ற முதலாவது ஆட்டத்துக்கான எங்கள் பொடியங்கள் இங்கே இருக்கிறார்கள். நன்றி சொல்லுவோம். எல்லாருமே அந்த கூடாரத்துக்குள் இருந்த எங்களுடைய இளைஞர்களை இல்லை, கூடாரத்துக்கு இருந்து இவர்கள் மது சொல்லுங்க மது அருந்துறவர்கள் இன்றைக்கு வந்து கூடாரத்துக்கு இருந்த இளைஞர்களை நாங்கள் இப்பொழுது இங்கே கொண்டு வந்து ஒரு விளையாட்டுத்துறைக்கு உண்மையில் அவர்கள் சரியான உற்சாகமான வீரர்கள். நாங்கள் தான் அவர்களை இங்கே நைட் மேட்ச் இப்படியான விளையாட்டு நிகழ்வுகளை நாங்கள் நடத்தும் போது நிச்சயமாக எங்களோட ஊர் இளைஞர்கள் வேறு சிந்தனைகள் இல்லாமல் இந்த இடத்துக்கு இருந்துட்டே பாருங்கள். ஒவ்வொருத்தரும் எல்லாருமே கடத்தொழிலுக்கு போகிறவர்கள் தொழிலுக்கு போயிட்டு வந்து இந்த இடத்திலே வந்து இப்படி ஒரு அழகான ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், எங்களுடைய உறவுகள் எல்லாம் எங்களோடு இருக்கின்றார். நிச்சயமாக இங்கே அடுத்தது இந்த சந்தைக்கு பொறுப்பானவர்களோடு இருக்கின்றார். அனுராதான் எங்களுக்கு இங்கே கணக்கு உதவி செய்தவர். நேரடியாக கொஞ்சம் முகத்தை பாருங்கள். அனுரா வந்து எங்களுடைய நிர்வாகத்துக்கு பெற போறேன். நிச்சயமாக நிர்வாகத்துக்கு சின்னப்படி அவனுக்கு முத்து சின்னல இருந்து எங்களை உதவி செய்தவர். சகல பேரங்களை உதவி செய்தவர் முத்து. இங்கே நாங்கள் எல்லாரும் நிற்கின்றோம். எங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயத்தை இது வந்து நிதி உதவி செய்த ராஜன் சுவிட்சர்லாண்டில் இருந்து நிதி உதவி செய்த ராஜா அண்ணனுக்கு முதற்க நன்றி. அவருடைய தகப்பனுடைய ஞாபகத்தில் சந்திரன் உண்மையிலேயே அவருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லுவோம். இப்படியான ஒரு மைதானத்தை எங்களுக்கு அமைச்சு தந்த திரு சுவிஸ் நாட்டிலிருந்து எங்களுக்கு அனுசரணை வழங்கிய ராஜண்ணா அவர்களுக்கு ராஜண்ணாவோட அனுசரணையால் தான் அனைத்து எங்களுடைய குருநகர் உறவுகள், புலம்பெயர்ந்த உறவுகள் அனைவருக்கும் இந்த இடத்திலே மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு, இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான இடத்திலே நாங்கள் நிற்கிறோம். குருநகர் போட் ஜாட். அதாவது வந்து கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக இந்த குருநகர் போட் ஜாட் மிகவும் துப்புராக்கு பணிகளில் தொடங்கி இன்று விளையாட்டு மைதானமாக மாற்றப்பட்டுள்ளது என்றால் மிகையாகாது. அதன் முழுக்க எங்களுடைய சுகாதார மேம்பாட்டு அமையத்திலேயே சாரும். அந்த வகையில் கஷ்டப்பட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் இந்த இடத்துல நன்றிகளை கூறிக்கொண்டு, இன்று இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களாக இந்த இடம், இந்த மைதானம், அதாவது கரம்பத்தாட்ட மைதானம் ஆரம்ப வேலைப்பணிகள் அனைத்தும்
ஆரம்பமாகி இன்று நிறைவடைந்து இன்று ஒரு விளையாட்டு மைதானம் கரப்பந்தாட்ட விளையாட்டு மைதானமாக மாற்றப்பட்டு இன்று எங்களுடைய குருநகர் உறவுகள் அனைவரும் இந்த இடத்தில் இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இந்த இடத்தில் நின்று இப்பொழுது பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள். யாரும் எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பம் என்று இதை கூற வேண்டும். இங்கே எங்களுடைய அனைத்து தனித்து ஒரு குழுவினர் அல்ல, பல குழுவினர், குறிப்பாக அங்கே பார்க்கிறீர்கள் எங்களுடைய பாடிமீன் கழகத்தில் விளையாடுகின்ற வீரர்கள் கூட, குறிப்பாக கீதன் உட்பட இங்கே எங்களோடு இணைந்து இந்த கரப்பந்தாட்ட பயிற்சி போட்டியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களுடைய வீரர்கள், எங்களுடைய ஊர் இளைஞர்கள் விளையாட்டில் சளைத்தவர்கள் அல்ல. எங்கே நாங்கள் என்ன செய்தாலும் அந்த இடத்துக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கும் ஒரு அற்புதமான வீரர்கள். குறிப்பாக எங்களுடைய நோக்கம் என்ன என்பதால் இந்த இளைஞர்களை ஒன்று சேர்ப்பது. தேவையில்லாத போதை பழக்கங்கள், போதை வஸ்துகள் அல்லது தேவையில்லாத ஊரை பற்றி தேவையில்லாத வதந்திகளை பரப்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல பதிலடி கொடுக்கும் முகமாக நாங்கள் இந்த விளையாட்டு திட்டங்களை அமைத்திருக்கின்றோம். இந்த விளையாட்டு திட்டத்தை பார்க்கின்றீர்கள். இங்கே ஒரு அழகாக இதற்கு கரப்பந்தாட்டத்திற்கு ஏற்ற வகையிலே கான்கிரீட் போடப்பட்டு கம்பிகள் அடைக்கப்பட்டு சுற்றவர வேலைகள் அடைக்கப்பட்டு பந்து வெளியிலே செல்லாமல் வேலைகள் அடைக்கப்பட்டு இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே நிலத்தை பார்க்கிறீர்கள். இதெல்லாம் வெக்கோ போட்டு மேவி இதற்கு மண் அடித்து இப்பொழுது குறுமண்கள் எல்லாம் போட்டு எங்களுடைய வீரர்கள் எங்களுடைய இளைஞர்கள் விளையாடக்கூடிய விதத்தில் இது இங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற நேரடி காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வீரர்கள் இந்த இடத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வெளியிலே அங்கே நிற்கிறார்கள். அடுத்தடுத்த டீமுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கானது அவர்களுடையது. அவர்கள் நிச்சயமாக அதை பாதுகாப்பார்கள், பராமரிப்பார்கள், இதை பயன்படுத்துவார்கள் என்பதே எங்களுடைய நோக்கம். பயன்படுத்த வேண்டும். அதுக்கும் சில விதிமுறைகள் சட்டத்திட்டங்கள் போடப்பட்டு அந்த டீம்களுக்கு கொடுக்கப்படும். நாளை மிக ஒரு முக்கியமான நாள். இந்த நாளை இங்கே ஒரு முக்கியமான நாள். இந்த கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி இங்கே முதலில் ஆரம்பமாகின்ற நாள். அந்த நாள் மாலை 6 மணிக்கு இங்கே ஆரம்பமாகின்றது இந்த சுற்றுப்போட்டி. உண்மையிலே இந்த சுற்றுப்போட்டி ஆரம்பமாகிறதுக்கு எங்களிடம் கிட்டத்தட்ட நிறைய உள்ளூர் வீரர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த இடத்துல முக்கியமாக குறிப்பாக எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளை உங்களுக்கு நாங்கள் சுகாதார மேம்பாட்டு அமைச்சு சார்பாக நன்றிகளை கூறிக்கொண்டு, குறிப்பாக இந்த மைதானத்தை அமைத்து தந்த சுவிஸ் ராஜன் அவர்களுக்கும், அத்தோடு எங்களுடைய ஆலோசகர் சந்திரன் எங்களோடு இருக்கிறார். இதுக்காக நிறைய பாடுபட்டு கொண்டிருக்கும் அவருக்கும் இந்த இடத்துல நன்றிகளை கூறிக்கொண்டு, மாலை நேரம் குருநகர் பாடிமீன் அகாடமி சிறுவர்களை இங்கே கொண்டு வந்து அவர் துப்புராக்கள் பணியிலே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சிறுவர்களை இங்கே இந்த இடத்தில் இணைத்து எங்களுடைய வீரர்கள் விளையாடுவதற்கு மண்ணுகள் கற்கள் மற்றும் தேவையில்லாத குப்பைகள் இருக்கிற அது துப்புராக்கள் பணியில் ஈடுபடுறது. அதை அவருடைய வீடியோவை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அதேபோல் எங்களுக்கு இப்பொழுது நிறைய ஒத்துழைப்புகளை எங்களுடைய ஊரின் மக்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்தும் இந்த அமைப்புகளையும் அழைத்து நிற்கின்றோம். எங்களோடு இணைந்து நீங்கள் செயற்பட வேண்டும். நன்றி. இதோடு நாங்கள் தொடர்ந்து உங்களோடு பயணிக்க இருக்கின்றோம். நன்றி. ரைட்.